கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை பிரசங்கி 5:19. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் தான் எல்லாவற்றையும் செய்கிற தேவன் இல்லையா? இன்றைக்கி ஆசீர்வாதத்தை கொடுத்து அதை அனுபவிக்கிறதுக்கு உண்டான கிருபையை கொடுக்குறவர் தேவன் தான். அதனால் இன்றைக்கி நீங்கள் நம்பணும், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற எல்லாவற்றையுமே தேவன் உங்களுக்கு கிருபையாக இறங்கியிருக்கிறார் இல்லையா? ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுத்துருக்கிறாரா? சந்தோஷப்படுங்க, அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆண்டவருக்குள்ளே அதை நீங்கள் கனப்படுத்தி மையப்படுத்தி அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளுங்கள். ஏன்னா அந்த பிரயாசத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தேவனுடைய அனுக்கிரகம் வேணும். இன்றைக்கி அநேகர் பணம் படைத்திருக்காங்க, ஆனால் சமாதானம் இல்லை சமாதானம் இல்லாமல் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு உங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் இல்லையா? அதனால் எதை செய்தாலும் தேவன் எனக்கு நன்மையாக தான் செய்வார். அதில் புசிக்கவும் பங்கை பெறவும் இல்லையா அதிகாரத்தை தேவன் கொடுத்துருக்கிறார். அது கொடுத்தா மட்டும்தான் இன்றைக்கி நம்மளால் வாழ்க்கையில் ஜீவிக்க முடியும். இன்றைக்கு தேவன் உங்களை பிரித்தெடுத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நிச்சயமாக அந்த வசனத்தின்படி தேவனுடைய கிட்ட நெருங்கி, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி என்னையே நீங்கள் ஆசீர்வதிங்க, உங்களுடைய அனுக்கிரகம் எனக்கு தேவை ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.